திரு டிஆர்கே, இங்க உரிமை தொகை உதவித்தொகை அப்படிங்கிற பேர்ல ஒரு 5 மாநில தேர்தல் களத்தையும் நிதிசார் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது பெருமளவில் பேசப்பட்டது. அதுல தவறு ஒன்றும் இல்லை. அது ஒரு எம்பவர்மெண்ட்டுக்காக, ஒரு சமூக வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய திட்டமா, அது சமூக சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க, சமூக முதலீடு அப்படின்னு. இல்ல அதாவது இது வந்து அரசியல் கட்சிகள் வந்து வாக்க பெறணும், அதுதான் அவங்களுக்கு முக்கியம். அது எப்படி வாங்கணுங்கிறது அவங்க ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. ஓகே, இதுல ஒருத்தர் சலைச்சவர்கள் அவங்கள போய் நம்ம அவங்களுக்கு ஏதோ நியாயம் இருக்கிறதாக கருதி அதை ஆதரிக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை விட்டுருங்க, ஒவ்வொருத்தருக்கு. ஆனா இப்போ நீங்க வந்து இப்ப இந்த ஓல்டேஜ் பென்ஷன் ஒண்ணு இருக்கு, 1962 இருந்து இருக்கு. ஓகே, காமராஜர் காலத்துல தான் வந்தது. எவ்வளவோ எலெக்ஷன் டயத்துல அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த எலெக்ஷன் இப்ப இது இருக்கு. அடுத்தது நரேகா ஸ்கீம் இருக்கு. எலெக்ஷன் நடக்குது, போலிங் நடந்துட்டு இருக்கு, அதுக்காக வந்து யாரும் வேஜஸ் கொடுக்கணும்னா அதை நிறுத்தி வைக்கிறது இல்லை. அதனால இது பட் ஆனா இது எது சொல்ல வரேன்னா, பீகார் ஒரு டெக்னிக்கை கொடுத்தாங்க. அந்த டெக்னிக்கை அடுத்து வர கட்சிகள் அதை இம்ப்ரூவ் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே, அதுதான் இப்போ விஷயமே தவிர நம்மளுக்கு வந்து அதனால அரசியல் கட்சிகள் தங்களுடைய நலன்களுக்காக மக்களுடைய வரிப்பணத்தை பயன்படுத்துவது விமர்சனப்படுத்தக்கூடிய வேண்டிய விஷயம். அரசியல் கட்சிகள் செய்யறாங்க, அது அயோக்கியத்தனம் சொல்றாரு. யாரும் நம்ம அரசியல் கட்சிகள் செய்யறத ஒண்ணு ஆதரிக்கலையே. அது செய்ய வேண்டிய வேலை எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு பேரை பண்ணிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டிலேயே எவ்வளவு நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களா, ஒவ்வொரு வேட்பாளருக்கும் வேட்பாளரா ஒவ்வொரு பெரிய பெரிய பிரதான கட்சிகள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, பெரிய பெரிய ஃபிகர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்பொழுது தேர்தல் ஆணையம் என்பது இங்க செயல்படுகிறதா, செயல்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. ஓகே, அது தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும், அது விட்டுருங்க, நான் அதுக்கெல்லாம் போகல. ஓகே, சோ நீங்க வந்து ஏதோ வந்து ரெண்டாவது நீங்க வந்து இப்போ டேட்டா வச்சு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன்டெக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டு இருக்கிறது, வளர்ச்சி கண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இன்னும் திருப்பி நீங்க ஏதோ 1940, 30 நீங்க ஒரு சினிமான பாவர்ட்டினா ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் இமேஜ் ஒண்ணு காமி ஒரு பிம்பத்தை கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு எதுக்கு திட்டங்களை போட்டு இருக்கீங்க? இப்போ 11 இந்த செகண்ட் கன்சிக்யூட்டிவ் இயரா நீங்க 10.59 நினைக்கிறேன் growth rate. சோ அது வந்திருக்கு. சோ இவ்வளவு ஒரு முன்னேற்றம், இவ்வளவு ஒரு வளர்ச்சி நடந்துகின்ற மாநிலத்துல நீங்க சகட்டு மேனிக்கு நான் வந்து என்கிட்ட மக்களுடைய வரிப்பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க சகட்டு மேனி நான் வந்து பயன்படுத்துவேங்கிறது எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் நம்ம ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படுது அப்படின்னா அதுக்கான தேவை நீடு இருக்கும் பட்சத்துல தானே அது உருவாக்கப்படும். நீடு இப்ப யாரு இப்ப நீடு நீங்களா, அதாவது அரசியல் கட்சிகள் அந்த ஒரு எக்ஸ் கட்சி வந்து ஆட்சியில இருக்கு. இப்ப நீங்க அதை கேட்டதுனால சொல்றேன். இப்ப தாவேகா அவங்களுடைய மேனிபெஸ்டோல என்னென்னலாம் சொல்றாங்க, ஐயோ பார்த்தா பயமா இருக்கு. நீங்க வந்து எதுக்கு சொல்ல வர, இப்ப நீங்க இந்த ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சாச்சு, இது இனிமே இப்படிதான் போகும். அதனால அது விமர்சிக்கப்படலைன்னா இந்த அரசியல் கட்சிகளுக்கு எந்த விதமான அழுத்தமும் இருக்காது. ஓகே, இது வந்து நம்ம யாரோ ஒருத்தரை விமர்சிக்கிறாங்க, நம்மள வித பார்க்கிறாங்க, இது விமர்சன பார்வையில பாக்குறாங்க. நீங்க இவர் வந்து 2500 சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் மகளிர் தொகை. ஐ திங்க் விஜய் வந்து 2500, அடுத்தது 3500. யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணத்தை இப்படி நீங்க சகட்டுமே நீங்க தூக்கி எறிஞ்சு செலவழிப்பீங்கன்ற ஒரு போக்கு இப்ப வந்துருச்சு. அந்த போக்கு ரொம்ப ஒரு அபாயகரமான போக்கு. தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துல ஓகே, நீங்க வந்து மத்தபடி நீங்க வந்து இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிதி ஆயோக், ஓகே அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது எனக்கு தெரியல. பட் பாயிண்ட் நீங்க என்ன உங்களை சொல்லல, பொதுவாக சொல்றேன். ஓகே, பட் அவங்க கொடுக்கிற டேட்டாலேயே இவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்க பொழுது அந்த இப்ப நேற்றைக்கு தான் 2 நாட்கள் முன்புதான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க growth rate figures. அதுல நீங்க நம்பர் 1 மாநிலமா இருக்கும் பொழுது நம்ம ஏன் திருப்பி நீங்க தேவைன்னா யாருடைய தேவை இல்ல? இப்ப நீங்க சொல்ற மாதிரி அது இம்ப்ரெசிவா இருக்குன்னா அதுக்கு காரணமே இந்த சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான், இந்த சமூக முதலீட்டு திட்டங்கள் மூலமாகத்தான் அந்த இம்ப்ரெசிவ் அப்படிங்கறதே உருவாச்சு அப்படிங்கிறாங்க. நேத்திக்கு இல்ல, இது நேத்தி முந்தானேத்து தான் வந்ததா இதெல்லாம்? நான் என்ன சொல்றேன், நீங்க தான் நீங்க 60 வருஷம் ஒவ்வொரு இப்ப திராவிட இயக்க சார்ந்தவங்க நாங்க வந்து 1916 12 சொல்றாங்க நினைக்கிறேன். 16 வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து, பட் 12 அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை 1921 ஜிஓ, கம்யூனல் ஜிஓ, இது ஒரு முக்கிய புள்ளியாக வைத்துக் கொள்வோம். அப்படி வச்சீங்கன்னா இப்ப 100 years ஆயிடுச்சு இல்ல?
இந்த இலவசங்கிறது, இந்த மாதிரி இலவசங்கள் வந்து எந்த ஆட்சியில இருந்துச்சு? இப்பதானே வந்திருக்கு. இவ்வளவு நீங்க இலவசங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. இப்போ ஒண்ணு தீர்ந்தா இன்னொன்னு வரும், இன்னொரு தீர்ந்தா இன்னொன்னு வரும். அப்படி நீங்க இது வந்து எப்பொழுது வருது? இதுல வந்து நீங்க லாஸ்ட் 20 இயர்ஸ் தான். இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல இன்ஃபேக்ட் தமிழ்நாடுடைய வளர்ச்சி இப்ப பிரமாதம். திரு டிஆர்கே, இங்க மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக 3வது முறையா இப்ப மத்தியில ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்க இலவசங்களை கடுமையா ரேவடி கல்ச்சர் அப்படின்னு அந்த கலாச்சாரத்தை மிக கடுமையாக விமர்சித்து பேசினார்கள். இன்னைக்கு ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல இதே மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல திட்டங்களை பாஜக ஆளும் மாநிலங்களிலும் தேர்தல் நடக்கக்கூடிய மேற்கு வங்கத்திலும் உரிமை தொகை உள்ளிட்ட பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த சிஸ்டத்துக்கு அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. அது ஒரு கட்சி, அரசியல் கட்சி. அதுதான் நான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து ஏதோ பெரிய யோகியங்க மாதிரி பேசினாங்க. அப்புறம் பார்த்தாங்க இதுல நம்மளுக்கு பெனிஃபிட் வரும்போது நம்ம எதுக்கு, அதாவது அவங்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு எப்படியாவது வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும். ஓகே, அது நீங்க சொல்லி கொடுத்த டெக்னிக்கா இருந்தா, நான் சொல்லி கொடுத்த டெக்னிக்கா இருந்தா அப்படிதான் அவங்களுடைய அணுகுமுறை. ஓகே, சோ அவங்க பிராக்டிகலா இருக்காங்க. ஆனால் இந்த போக்கு இது வந்து ஒரு அபாயகரமான போக்கு. ஓகே, நீங்க இப்ப இந்த இலவசம் சொல்லுவீங்க, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதோ இலவசம் சொல்லுவீங்க. இப்ப நீங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பெரிய நீங்க பில் கேட்ஸோ இல்லாட்டா ஷிப் நாடாரோ யாரோ கிட்ட, அம்பானி கிட்டயோ வாங்கி ஒரு ட்ரஸ்ட் வைங்க, அதுல இருந்து கொடுக்கறேன்னு சொல்லுங்க, நான் சந்தோஷம். பட் மக்களுடைய வரி பணத்தை நீங்க இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க வந்து இன்றைக்கு அரசு மருத்துவமனைகள்ல கடந்த 3 வருடங்களாக நான் வந்து சிகிச்சை பெற்று வருகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளவு பிரமாதமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சென்னை மட்டும் இல்ல, நீங்க செங்கல்பட்டு போய் பாருங்க, வேற சில நகரங்கள்லாம் போய் பாருங்க, டயர் 2 டயர் 3 நல்ல பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் கேட்டீங்கன்னா டாக்டர் ஷார்டேஜ், நர்சஸ், இது அந்த மாதிரி சில எக்யூப்மெண்ட்லாம் பிரமாதமான எக்யூப்மெண்ட், வியக்கத்தக்க எக்யூப்மெண்ட். ஆனால் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்போ எதுக்குன்னா கவர்மெண்ட் குறைக்குது, எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஜாஸ்தி ஆயிருது, அது எது சொல்லுவாங்க, சேலரி பில்லு. பட் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நீங்க இப்ப இந்த வளர்ச்சி திட்டங்களுக்காக நீங்க சொல்றீங்களா, வளர்ச்சி திட்டம்னு சொல்றீங்களா, அந்த வளர்ச்சி திட்டங்களுக்காக சகட்டு மேனிக்கு கொடுத்து நீங்க எங்கெல்லாம் கொடுக்கணுமோ, இன்வெஸ்ட் பண்ணணுமோ அது செய்யாம போறீங்க. ஓகே, பிரையாரிட்டிஸ் மாறிடுது. சரி, பேசுவோம். திரு பாலச்சந்திரன் சொல்லுங்க. பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது, நம்ம சமூக பொருளாதார வளர்ச்சியை பத்தி பேசும்போது ஒரு குழுமத்தை பத்தி மட்டும் நம்ம பேச முடியாது. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பல லட்சம் கோடி ரூபாய்கள் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்களே, அது எந்த வகையான இலவசத்தை சேர்ந்தது? அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறோம். ஒரு ஏழை வாழைக்கு ஏதாவது கொடுத்தா உடனே பொங்கிட்டு வந்துடுறோம். ஏன் கொடுக்குறீங்க, அவன் சோம்பேறி ஆயிடுவானே, எல்லாம் பேசுறோம். அவங்களை பத்தி ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறோம்? அதனால பேசினா எல்லாத்தையும், இட் ஷுட் பி an aerial view, bird's eye view, எல்லாத்தையும் பத்தி பேசணும், ஒண்ணு மட்டும் விட்டு பேச முடியாது.